தீபாவளிக்கு அசுரனை வதம் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா அதே அசுரன் பிறந்து வந்தா எப்படி இருக்கும்ன்றத இந்த தீபாவளி. பட்டப்பகலில் கொலை செய்த ரவுடி ரணசிங்கம் கைது. என்ன பண்ணிட்டு வந்திருக்க? வாதம் பண்ணிட்டு வந்திருக்க. ஏ ஏவா ஒரு பொண்ணு சினிமாவில் நடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் நீங்க இந்த படத்துல செலக்ட் ஆயிட்டீங்கன்னு அந்த பொண்ணுக்கு போன் வருது. அந்த பொண்ணு சந்தோஷத்துல அங்க போற. அங்க இருந்த ப்ரொடியூசர் நாய் நீ என் கூட படுத்தாதான் உனக்கு வாய்ப்பு தருவேன்னு சொல்றான். அந்த பொண்ணு வாய்ப்போ வேணா ஒன்னோ வேணா சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிடுறான். அப்புறம் என்னாச்சு? மறுபடியும் அந்த ப்ரொடியூசர் நாய் அந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த பொண்ணு ஃபாலோ பண்றான். அப்ப அந்த பொண்ணுக்கு அப்பாலன்றது தெரிஞ்சு அந்த பொண்ணோட அம்மாவை தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு நீ என் கூட படுத்தாதான் அவங்கள விடுவேன்னு சொல்றான். அந்த பொண்ணு வேற வழியே இல்லாம காக்க நம்ம மறந்துட்டு ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு தான் வெறி தீர அனுபவிச்சுட்டு கொண்டுட்டா. அது மட்டும் இல்லாம அவ தங்கச்சி வயசுல பெரியவங்க கூட பார்க்காம அவங்க அம்மாவையும் கற்பழிச்சு கொண்டுட்டா. அவ 600 ரூபாய் சுத்தியில வச்சு அடிச்சேன் துடிக்க துடிக்க சுத்தியலாலே அவனை அடிச்சே சாவடிச்சேன். இந்த மாதிரி ஆளுங்கள் தான் பெண்கள் திறமை இருந்தும் லட்சத்தை நோக்கி போக பயப்படுறாங்க. இது இங்க இல்ல சார், எல்லா துறையிலும் எல்லா இடத்துலயும் நடக்குது. இனிமே பெண்கள் மேல் கை வச்சா இல்ல கை வைக்கணும் நினைச்சா கூட உசுறு போயிடும் பயம். ஒரு வேட்பாளரை அவர்களின் தோற்றத்தின் அடிப்படையில் பணியமர்த்த வேண்டாம். அவர்களின் திறமைக்காக அவர்களை வேலைக்கு அமர்த்துங்கள். Don't hire a candidate based on their appearance. Hire them for the talent. தம்பி, கதை எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம நிச்சயம் பண்ண மாட்டோம். பட்ஜெட்டை பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாதப்பா. ஆனா படம் நல்லா வரணும். சரியா? கலக்குப்பா. தேங்க்யூ சார். ஆமா தம்பி, கேட்கணும்னு இருந்தேன். நம்ம படத்துக்கு ஹீரோ யாருப்பா? நான் தான் சார்.